சுத்தமா கிடையாது. ஏன்னா அவங்களே புதுசா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் நடந்து போறது 2.5 கிலோமீட்டர். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸே கிடையாது. பழனிக்கு நான் போனோம்பா, 2 பிள்ளைங்க ஒய்ஃப் மொத்தம் 4 பேர். பஸ்ஸே இல்லை, பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக காலி ஆகுது. நீங்க பாருங்க, நாங்க எப்போ போய் பழனிக்கு போறது? அஞ்சு மணி நேரமா நிக்கிறோம், ஒரு பஸ் கூட வரல அப்படின்னு சொல்லி அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளோட பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல கடும் வாக்குவாதத்துல ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தைப்பூசம், குடியரசு தினம் மற்றும் சனி ஞாயிறுன்னு 4 நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போறதுக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு படையெடுத்திருக்காங்க. ஆனா அங்க ரொம்ப நேரமா தங்களுடைய ஊர்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள் வரல அப்படின்னு பொதுமக்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகளோட கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரமா காத்திருக்கிறோம், ஆனா எந்த ஒரு பேருந்துமே வரல. வரக்கூடிய பேருந்தும் கூட்டத்தோட வருது, எப்படி ஊருக்கு போறது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்களாம். பேருந்து முழுக்கவே கூட்ட நெரிசலோட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்ததாகவும் அதனால எப்படியாச்சும் தங்களுடைய ஊருக்கு போகணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் தாம்பரம் போயிட்டு அங்கிருந்து பேருந்துல ஏறி கிளாம்பாக்கம் வந்து மறுபடியும் ஊர்களுக்கு போனதா சொல்லப்படுது. குறிப்பா திருவண்ணாமலை, திருச்சி, போலூர் உள்ளிட்ட இடங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள் ரொம்பவே கம்மியா வந்ததாகவும் கூட்ட நெரிசலோட இருந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி அதிகாரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில அதை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து பேருந்துகள்ல ஏறி ஊர்களுக்கு கிளம்பி இருக்காங்க. இதனால கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல பரபரப்பு சூழல் நிலவி இருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சுத்தமா கிடையாது. ஏன்னா அவங்களே புதுசா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் நடந்து போறது 2.5 கிலோமீட்டர். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸே கிடையாது. பழனிக்கு நான் போனோம்பா, 2 பிள்ளைங்க ஒய்ஃப் மொத்தம் 4 பேர். பஸ்ஸே இல்லை, பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக காலி ஆகுது. நீங்க பாருங்க, நாங்க எப்போ போய் பழனிக்கு போறது?